ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனல் ரொம்ப இஷ்டமான சேனலாகவும், இல்லறம் சார்ந்த சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களுக்கு எங்கே போய் தீர்வினை காண்பது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம சேனல் ஒரு கிஃப்டடாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, மற்றவர்கள் நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாமும் சந்தோஷப்படணும். அவ்வளோதான். ஏன் நாம் இந்த இல்லறத்திற்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தொடர்ச்சியாக வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, மற்ற நோய்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு சொன்னால், மற்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே உடனடியாக மருத்துவரை பார்ப்பீங்க, உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவீங்க, தயக்கம் இல்லாமல் போவீங்க. ஆனால் இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு, ஒரு இல்லறத்தில் ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால், அதில் இருக்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை தேடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குரிய குவாலிஃபைடு டாக்டர்கிட்ட போக மாட்டோம். உடனே எங்கேயாவது பார்ப்போம், துண்டு ஷீட் எங்கேயாவது ஒட்டியிருக்கிறாங்களா, அங்கே யாராவது எதையாவது கிண்டி தராங்களா அப்படின்னு பார்ப்போம். அவங்கக்கிட்ட தான் போவோம். சரிங்களா? இதுதான் டோட்டலி ராங். அந்தந்த வியாதிகளுக்கு உண்டான குவாலிஃபைடு டாக்டர்ஸை பார்க்கணும், தயங்காமல் பார்க்கணும். எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் கண்டிப்பாலும் இந்த கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கனாவே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தாம்பத்தியத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அழகாக தீர்வுன்னு அவங்களே கொடுப்பாங்க. ஸோ தயக்கம் இல்லாமல் போகணும். பட் இன்னைக்கு அதுக்கான ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரதில்லை. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டப்புன்னு டாக்டர் போய் பார்க்குறதோ, ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுனா இல்லை. அதுவும் இந்த சமாச்சாரத்துக்கு போயிட்டோம்னாவே என்னமோ ஒரு ஆண்மை இழந்தவன் போல் அவங்கள பார்க்கறது. ஐயோ, அந்த டாக்டர்கிட்ட போனியா, அப்போ உனக்கு ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஸோ அது மாறணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சியாக, ராமர் பாலம் கட்டும்போது அணில் சிறு சிறு கல்லுகளை கொடுத்து உதவி செஞ்சதான். அந்த மாதிரி ஒரு அணிலாக இருந்து நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், கேளுங்க. நீங்களும் அதை தேடுங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். அது உண்மையான நீங்கள் தேடுங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகும் பிரச்சனைனா டாக்டர்ஸை விசிட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு ஒரு 3 டாப்பிக்கை பற்றி நாம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். 3மே வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இந்த 3 விஷயமுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாலும் இளைஞர்கள் இந்த 3 விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் முதல் சொல்கிற விஷயம் என்னென்னா, இல்லறம் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இப்போ இல்லறத்தில் ஈடுபடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யணும், அதை தான் நான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக சொல்ல போகிறேன். ஏன்னா சில பேர் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் உடனடியாக ஈடுபடுவாங்க. உடனடியாக வெளியேறுது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியாக எங்களுக்கு லீக் ஆகிடுது, சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை அப்படிம்பாங்க. பிகாஸ் அதுக்கான பிளானிங் இல்லாமல் ஈடுபடுறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கலாம். ஸோ எப்படி அதை நாம் பிளான் பண்ணி எப்படி ஈடுபடணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். 1. 2வது, இது இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நாம் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், நீண்ட நேரம் ஸ்டாமினாவோட ஆக்டிவாக ஈடுபடுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இது 2வது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா சில பேர் சோர்வடைஞ்சிருவாங்க. 5 நிமிஷம் தான் ஈடுபடுவாங்க, 10 நிமிஷம் தான் ஈடுபடுவாங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஃபோர் பிளேவில் இருந்து எல்லாம்
ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி சோர்வாயிடும். அந்த சோர்வினை நீக்கி நல்லா எனர்ஜியை கொடுத்து நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது 2வது டாப்பிக்காக பேச போகிறோம். 3வது டாப்பிக்காக நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த விதைகளை நீங்கள் உங்களுடைய இல்லறத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய திரவம் கட்டியாகும். இதன் மூலமாக அபரிவிதமான ஆற்றல் கிடைக்கும். நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும். ஸோ இந்த 3 டாப்பிக்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். 3மே வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். இன்னும் சொல்லணும்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அழகாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டு முடிங்க. பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு நம்ம பார்ப்போம். ரைட்டா? முதல் விஷயம் என்னங்க, இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் செய்யணும் அப்படின்னுட்டு. ஆக்சுவலாக வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார், எந்த ஒரு விஷயமும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் அப்படிம்பார். இட்ஸ் 100% ட்ரூ. எந்த விஷயத்தையுமே கரெக்டாக பிளானிங்கோடு நாம் செய்யணும். அந்த பிளானிங் இல்லைங்கும் போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஸோ இந்த பிளானிங் எப்படி பண்ணி நாம் இந்த இல்லறத்தில் செய்கிறதுன்னு பார்ப்போம். பிகாஸ் இந்த பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக நீங்கள் முன்னேற்பாடு செஞ்சு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா, ஒரு டைம் ஈடுபட்டு பாருங்கள். இதுக்காக நாங்கள் பிளானிங் பண்ண மாட்டாங்க, தோணும்போது இருப்பங்க அப்படிங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அதுக்காக எஃபெக்ட் எடுத்து நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள். அதிக நேரம் நீங்கள் ஈடுபடுவீங்க. இன்னும் மோர் ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, குளிச்சுட்டு ஈடுபடுங்கன்னு சொல்லுவோம். கணவன் மனைவி 2 பேருமே குளிச்சுட்டு ஈடுபடுறது. இதை சொன்ன உடனே பல பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னங்க சொல்கிறீங்க, குளிச்சுட்டு ஈடுபடணும்னு சொல்கிறீங்களே, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குளிப்போம், நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடியே குளிங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்பீங்க. 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு, ஆண்களுக்கு அவங்களுடைய உடல் சூடினை பொறுத்து தான் அவங்களுக்கு உச்சம் அடைகிற நேரம் தீர்மானிக்கப்படுது. சில பேருக்கு ஹீட் உடம்பும் சூட்டு உடம்புன்னு சொல்லுவோம். இந்த சூட்டு உடம்பு இருந்ததுன்னா சீக்கிரமாக வெளியேறிடும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, இது என்ன சீக்கிரம் வெளியேறிடுச்சு. காரணம், சூட்டு உடம்பாக இருந்தால் சீக்கிரம் வெளியேறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஈடுபட்டாங்கன்னா அந்த சூடு கண்ட்ரோலுக்கு வரும். என்ன தண்ணியில் குளிக்கலாம்? வெதுவெதுப்பான தண்ணியில் குளிங்க. எப்போ ஈடுபட்டாலும் சரி, குளிச்சுட்டு ஈடுபடுங்க. சரிங்களா? சரி, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து என்ன மாதிரியான நன்மையை கொடுக்குது அப்படின்னா, குளிச்சுட்டு ஈடுபடும் போது நம்மளுடைய அந்த உடலில் இருந்து ஒரு விதமான வாசனை வெளிப்படும். இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. ஆண்கிட்ட இருந்து வர வாசனை வேற, பெண்கிட்ட இருந்து வர அந்த உடல் வாசனை வேற. மனிதர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுமே அதனுடைய இணையை தேடி கண்டுபிடிக்கிறதும் அந்த இணையோட இணையறதுக்கும் அந்த உடலின் வாசனை ரொம்ப முக்கியம். மனிதன் நாகரிகம் அடைஞ்சிட்டான், சோப் போட்டுக்கிறோம், வாசனை திரவியம் பூசிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு அந்த வாசம் பெருசாக தெரிவிக்கிறது இல்லை. பட் ரியலான அந்த உடல் வாசம் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஆணுக்கு பெண் மேலே ஒரு பிரியத்தையும் பெண்ணுக்கு ஆண் மேலே ஒரு பிரியத்தையும் இயற்கையாகவே அந்த உடல் வாசம் தூண்டி கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி குளிக்கிறீங்க இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு சோப் போடாமல் குளிங்க, சென்ட் அடிச்சிக்காதீங்க. ஒரு டைம் ஃபீல் பண்ணி பாருங்கள். சில பேர் இல்லைங்க சான்ஸே கிடையாது, சோப் போடாமையும் சென்ட் அடிக்காமையும் இருந்தால் பாடி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கன்னு வெறுக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால்,
ரொம்ப வந்து ஒரு மாதிரி மைல்டான சோப்பை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்மெல் கொடுக்காத மைல்டான சோப் யூஸ் பண்ணலாம். சென்ட் பிரியப்பட்டு அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா மைல்டான வாசம் கொடுக்குற சென்ட் அடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி இயற்கையாக ஒரு முறை ஈடுபட்டு பாருங்கள். ஏன்னா நார்மலாகவே நம்ம ஸ்கின் மேலே தண்ணி பட்டாலே போதும், க்ளீன் ஆகிடும். சோப் போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. தோலுக்கு இயற்கையாகவே தன்னை சுத்தப்படுத்திக்கிற தன்மை இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், குளிச்சுட்டு ஈடுபடுறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் வயிறு சுத்தம். அதாவதுங்க, வயிற்றில் கழிவுகள் இருக்கும் பொழுது அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் ஈடுபடக்கூடாது. சில நேரங்களில் சாப்பிட்ட உடனேவும் ஈடுபடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியம். கழிவுகளை வெளியேற்றுறது அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, உங்களுக்கு வர மாதிரி ஃபீல் இருந்தால் அதை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க. சரிங்களா? வர மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னா வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க. உங்களுக்கு வர மாதிரி ஃபீல் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் காலையில் ஈடுபடுறீங்கன்னா இயற்கை உபாதைகளை வெளியேற்றி விட்டு அப்புறம் ஈடுபடுங்க. இரவில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ட உடனே ஈடுபடாதீங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 3 to 4 hours கழிச்சுட்டு ஈடுபடுங்க. வயிற்றை வந்து முடிஞ்ச அளவுக்கு காலியாக வச்சுட்டு ஈடுபடுற மாதிரி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா வயிற்றில் முழு உணவுகள் இருக்கும் பொழுதும், செரிமானமாகாமல் உணவுகள் இருக்கும் பொழுதும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கழிவுகளை வெளியேற்றாமல் நீங்கள் ஈடுபடும் போதும் ஏற்படுற அசௌகரியம் உங்களுக்கு இல்லறத்தினுடைய நேரத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துரும். ஸோ நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடணும்னு பிரியப்படுறவங்க கண்டிப்பாலும் வயிறை சுத்தம் பண்ணி ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து காம் ஆயிக்கிறது, அதாவது உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. இதை வந்து பல பேர் செய்யறதில்ல. அதாவதுங்க, இந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கும்போது இந்த சுவாசத்தை சொல்கிறோம். மூச்சு காற்று பலமாக இருக்கும்போது டென்ஷனாக இருக்குன்னு அர்த்தம். மூச்சு காற்று கரெக்டான வேலென்த்தில் இருக்கும்போது நீங்கள் கூலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு இல்லறத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் டீப் பிரெத் எடுத்துக்கிறது நல்லது. ஆழ்ந்த மூச்சு காற்றை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுறது. இது ஒரு 10 டைம் செஞ்சுட்டு நீங்கள் ஈடுபடும் போது ஒரு ரிலாக்ஸ், ஒரு காம், ஒரு ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? அதாவது மைண்டு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இது ஒரு நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு வழிவகையாக இருக்கும். ஸோ இந்த இல்லறத்துக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த 3 தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு. அதாவது நீங்கள் இப்போ சொன்ன உடனே கேட்கலாம், என்னங்க வயிறை காலியாக வச்சுட்டு தான் ஈடுபடணும்னு சொன்னீங்க, நீங்களே இப்போ உணவுகளை எடுத்துகிட்டு ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆக்சுவலாக நான் சொன்னது திட உணவுகள். திட உணவுகள் சாப்பிடும்போது அது செமிக்க 4 மணி நேரம் பக்கமாக ஆகும். ஸோ அது அசௌகரியம் ஏற்படுத்தும். திரவ உணவுகளை எடுக்கும் பொழுது அது ஒரு 1/2 hourக்குள்ளாரையே செமிச்சிரும். இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கிடைக்கும். அது வந்து இல்லறத்தில் அதிக நேரம் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ பசும்பாலை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். சுத்தமான பசும்பாலை நல்லா காய்ச்சிட்டு, அது நீங்கள் பல பேர் கேட்பாங்க, பேக்கெட் பாலா அல்லது ஃப்ரெஷ்ஷான கறந்த பாலா அப்படின்னுலாம் கேட்பாங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். பிகாஸ் வந்து நம்ம இப்போ டவுன் சைட்லாம் இருக்கோம், நம்ம எங்கே போய் கறந்த பாலை போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருது? அப்போ பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷான மில்க்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிதுன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ண, அது உங்களோட சாய்ஸ் தான். நம்ம இதில் எதுவும் சொல்ல முடியாது. பட் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். நல்ல ஒரு நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு ஒரு ஸ்டாமினாவை அந்த பால் கொடுக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, சுடு தண்ணி குடிக்கிறது. நல்லா ஒரு டம்ளர் நல்லா சுட தண்ணி வச்சு அதை ஊதி நல்லா குடிக்கிறது. ஓகேங்களா? பிகாஸ் இந்த சுடு தண்ணியும் உடல் ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜியை கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டான ஒரு பலத்தை கொடுக்கும். இந்த சுடு தண்ணி பற்றி நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. எப்பயுமே வார்ம் வாட்டரையே கன்சியூம் பண்ணுங்கள். உள்ளுக்கு இன்டேக் பண்ணிக்கிறது ஐஸ் வாட்டரை விட வார்ம் வாட்டர் ரொம்ப நல்லது.
ஸோ சுடுதண்ணியை உள்ளுக்கு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுதும் அல்லது இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சுடுதண்ணி கொடுக்கறதும் உடல் வெப்பத்தை நல்லா உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால தான் சுடுதண்ணி குடிக்கணுங்கிறது. ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிக்கும் போது ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், அதனால் உங்களுக்கு உறுப்போட எழுச்சி நல்லாயிருக்கும், உங்களோட ஆக்டிவ்னஸ் நல்லாயிருக்கும், ஸ்டாமினா நல்லாயிருக்கும். ஓகேவா? இது ரெண்டாவது. அடுத்து ஏதாவது பகலாக இருந்தால், நீங்கள் ஈடுபடுற டைம் வந்து பகலாக இருந்தால் ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இரவில் ஜூஸ் எடுக்க வேண்டாம். இரவு நேரங்க நான் ஒரு மாதுளம் ஜூஸ் எடுக்கிறேன், நான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுக்கிறேன், நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டுலாம் எடுக்க வேண்டாம். பிகாஸ் இரவில் வந்து பழங்கள் சாப்பிட்றதையும் ஜூஸ் சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது நல்லது. பிகாஸ் சளி பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. ஸோ பகல் பொழுதில் ஈடுபட்டால் நீங்கள் ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் எடுத்துக்கும் போது இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி, இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்டாமினா, சீக்கிரமாக ஒரு மாதிரி சோர்வடையாமல் உங்களை இது பாதுகாக்கும். குறைஞ்சது 30 to 1 hour நீங்கள் ஈடுபடுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய இளைஞர்கள் நம்மக்கிட்ட கேட்குறது, அதிக நேரம் நாங்கள் ஹாப்பியாக ஈடுபடணும், ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கான்னு கேட்பாங்க. இந்த மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லும்போது நான் எப்பயுமே சொல்லுவேன், இது பேரே சிற்றின்பங்க. இல்லறத்துக்கு இன்னொரு பேர் சிற்றின்பம் அப்படிங்கிறது. அதாவது கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடிய ஒரு இன்பம். அதை பேரின்பமாக மாற்ற முயற்சி பண்ணும்போது அது ப்ராப்ளமாக வருங்க. நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் ஈடுபடுறேன் அப்படிங்கிறது சந்தோஷம் இல்லை, அது வந்து பாதகம். நீண்ட நாள் இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு மிஷின் 1 hour தான் வேலை செய்யணும், 1 hour தான் வேலை செய்யும். அதை டெய்லி 4 hour வேலை செஞ்சிங்கன்னா ஒரு வருஷத்துலேயே புட்டுக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ எவ்வளவு நேரம் அதுக்கான டைமிங் ஈடுபடணுமோ அவ்வளோ டைமிங் தான். என்ன கேட்டால், ஆண்கள் வந்து 3 to 7 நிமிடம் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட முடியுது. உச்சகட்டம் அடைகிற நேரம் 3 to 7 நிமிஷம் அப்படின்னா இட்ஸ் நார்மல், கவலையப்படாதீங்க. ஃபோர்ப்ளேவில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஈடுபடலாம், 5 மணி நேரம் கூட ஈடுபடலாம். ஃபோர்ப்ளே, புற விளையாட்டுகள், அதில் நீங்கள் எப்படினாலும் ஈடுபடலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுறீங்க அப்படிங்கிறது ஒரு 3 to 7 நிமிடங்களே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடணும்னு விரும்பினீங்கன்னா 2 விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து உடல் ஹீட்டை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு டிப்ஸு. 2வது டிப்ஸ் என்னென்னா சுவாசம். மூச்சு காற்றை ஒரு சீராக வச்சுக்கிட்டு ஈடுபடும் பொழுதும் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். ஏன்னா மூச்சு காற்று சீரற்று இருக்கும் போது தான் ஒரு விதமான பதட்டம், டென்ஷன் இதெல்லாம் வரும். இதனால் நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபட முடியாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன அந்த குளிக்கிறது, அந்த டீப் பிரெத் பண்ணுறது, இதுவே நார்மலாக இருக்கும். சரிங்களா? பால் குடிக்கிறது, சுடுதண்ணி குடிக்கிறது, இதுவே அந்த ஹீட்டை ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இதோடு சேர்த்து ஒரு 10 வெந்தய விதைகளை வந்து ஆண்கள் அவங்களோட வாயில் போட்டுட்டு நீங்கள் மென்னாலும் சரி, அல்லது அப்படியே முழுங்குனீங்கன்னா எஃபெக்ட் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு கடி கடிச்சு நல்லா மென்னுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பாடியோடைய டெம்பரேச்சர் வந்து சராசரி நிலைக்கு வரும். இதன் மூலமாக உங்களுடைய அந்த உச்சம் அடையிறதுக்கான டைமிங் வந்து அதிகமாகும். சீக்கிரமாக உச்சம் அடைஞ்சிடுறாங்க, சீக்கிரமாக வெளியேறிடுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா பயன்படும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 வெந்தய விதைகளை எடுத்து உங்களோட வாயில் போட்டுட்டு ஒரு 4 மேல், ஏன்னா கசப்பாக இருக்கும், சில பேருக்கு குமட்டல் கூட வரலாம், கொஞ்சம் கடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. இது 1. 2வது மூச்சு காற்று. சுவாசத்தை வந்து நல்லா நீங்கள் சீராக்கிக்கணும், அப்போ தான் நீங்கள் அதிக நேரம் ஈடுபட முடியும். இது ஒரு டெக்னிக்காகவே சொல்லுவோம். இது பேர் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீத் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம், லயன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேர்கள்லாம் உண்டு. என்னென்னாங்க, நீங்கள் பதட்டமாக இருக்கிறீங்கன்னா உங்களோட பிளட்டு என்ன ஆகும்னா வேகமாக போகும், உங்களோட ஹார்ட் அதிகமாக பம்ப் பண்ணோம். ஸோ பிளட் ரொம்ப அதிகமாக போகும், ஹீட் ஆகிடும். இதனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிக்கும், பல பிரச்சனை வரும். அதில் மெயினாக உங்களுக்கு சீக்கிரமாக திரவம் வெளியேறிடும் ஆண்களுக்கு. ஸோ பதட்டம் அடையக்கூடாது. இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு
நிறைய வழிகள் இருக்குது. அதில் இந்த ப்ரீத் டெக்னிக்கை பயன்படுத்துங்க. இல்லறத்தில் ஈடுபடும் போது மூச்சு காற்றை சீராக வச்சுக்கிட்டு ஈடுபடுங்க. மெதுவாக ப்ரீத் பண்ணுறீங்க, மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. இந்த நிலையிலேயே நீங்கள் ஈடுபடுறீங்க. இல்லறத்தில் தொடர்ச்சியாக ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாளே நான் ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணி நான் ஈடுபடுறேன் அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடலாம். நீங்கள் நம்பிக்கை கைவிடக்கூடாது. ரெகுலர் பண்ணுங்கள். ரெகுலராக இதை ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் உங்களோட அந்த ப்ரீத்தை சீராக்கி ஈடுபடுற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் உச்சமடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காற்று அந்த ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆண்கள் உங்களால் நீண்ட நேரம் அந்த திரவத்தை வெளியேற்றாமல் நல்ல ஸ்டாமினாவோட நீங்கள் ஈடுபடுறதுக்கு இது ஒரு வழிவகையாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய தகவல்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கும் நிறைய விஷயங்களை சொன்னோங்கிற முறையில் நமக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நிறைய தகவல்களை உங்களுக்காக நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நம்ம சேனலினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பங்காற்றணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்களையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுவே போதும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.